ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்டில் வந்து பிகினர்ஸ் வந்து லூஸ் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தவொடனே என்னென்னு பார்த்தோன்னா லேக் ஆஃப் லேர்னிங். இது என்னென்னு பார்த்தோன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி சரியாக தெரிஞ்சுக்காமல் ஒரு ஷேர் வந்து எப்படி மூவ் ஆகுது, எதனால் வந்து மூவ் ஆகுது, டவுன் ஆகுது, அதெல்லாமே தெரிஞ்சுக்காமல் நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே போகிறதுனால தான் வந்து நம்ம நிறையா லூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா எமோஷ்னல் டெசிஷன் மேக்கிங். எமோஷ்னல் ட்ரேடிங் அப்படின்னா என்னென்னா, இப்போது நம்ம மார்க்கெட்டை பற்றி சரியாக தெரிஞ்சுக்காமல் உள்ளே போயிட்டு ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணிவிட்டு, இப்போ ஸ்டாக் வந்து சடனாக வந்து நம்ம வாங்கின ப்ரைஸ்லேருந்து இறங்குது அப்படின்னா, ஸோ நம்ம வந்து பயந்துட்டு அந்த ஸ்டாக்கை விற்றுருவோம். பட் அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே மறுபடியும் மேலே ஏறிடுது. அதேமாரி நம்ம ஒரு சில ஸ்டாக் வந்து நம்ம மேலே ஏறும்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். ஸோ அதேமாரி நல்லா ஏறி இருக்கும். ஆனால் இன்னும் ஏறணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டுட்டு அந்த சரியான டைமில் விற்காம விட்டாங்காட்டிக்கு மறுபடியும் ஸ்டாக் வந்து நம்ம வாங்கின ப்ரைஸை விட கீழே வந்து டவுனாக போயிடும். ஸோ எமோஷ்னல் ட்ரேடிங்னால் நம்ம பயந்துட்டு ஸ்டாக் விற்கிறதும், ஸோ நம்ம டிசிப்ளினாக வந்து ஒரு ப்ரைஸில் நம்ம விற்கணும் அப்படின்னு நினச்ச ப்ரைஸில் விற்காமல் எக்ஸ்ட்ரா அதிகமாக நம்ம எதிர்பார்த்து நம்ம அந்த லாபத்தை பார்க்க முடியாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் தான் எமோஷ்னல் ட்ரேடிங். அதனால் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே வந்து அதை அனலைஸ் பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனை இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஓவர் ட்ரேடிங். இது என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்டாக்கை விற்றுருப்போம், விற்றோடனே ஸ்டாக் மேலே கடகடன்னு ஏறும். ஸோ அதனால் நம்ம வந்து மறுபடியும் அதை விற்ற ஸ்டாக்கை மறுபடியும் வாங்குவோம். ஆனால் வாங்கின உடனே வந்து ஸ்டாக் மறுபடியும் டவுன் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம அடிக்கடி நம்ம ஸ்டாக்ஸை விற்கிறதும் வாங்குறதுனால டிரான்சாக்ஷன் காஸ்ட்டு ப்ரோக்கரேஜுக்கு தான் அதிகமாக போகும். ஸோ நம்ம எடுத்த லாபம் வந்து ப்ரோக்கரேஜ் அண்ட் டிரான்சாக்ஷன் ஃபீஸ்லேயே போயிடும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரே நாளில் அதிக ட்ரேட் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட ட்ரேட் மட்டும் பண்ணால் உங்களோட டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அண்டு ப்ரோக்கரேஜ் வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியும். எப்போவுமே வந்து ஓவர் ட்ரேடிங் வந்து பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் காலையில் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க, அந்த ட்ரேடில் வந்து 100 ரூபா போயிடுச்சு அப்படின்னா, அந்த 100 ரூபா நான் கண்டிப்பாக மறுபடியும் எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா தான் போகும். ஸோ அதனால் எப்பவுமே ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து எப்போ கரெக்டாக வந்து இந்த ட்ரேட் வந்து நல்லபடியாக போகும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் அந்த ட்ரேட் எடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து என்றைக்கு எடுக்கலனாலும் நாளைக்கு அந்த 100 ரூபாய் சேர்த்து 200 நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரே டேயில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ட்ரேட் பண்ணி உங்கள் மணியை லூஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் டு டைவர்சிஃபை. அர்த்தம்னு பார்த்தோன்னா, இப்போ நிறைய பேர் உள்ளே வரும்போது ஒரே ஒரு செக்டார் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ ஐடி வந்து சில பேர் வந்து ஐடி வந்து நல்லா வரும் அப்படிங்கிறதுனால ஐடியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இது வந்து உங்களோட ஃப்யூச்சரில் வந்து இப்போது ஐடி ஏதாவது டவுன் ஆகுதுன்னா ஹோல் ஐடி செக்டாரும் டவுன் ஆகும். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாகவே டவுன் ஆகும். இதுவே நீங்கள் வந்து எல்லா செக்டார்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு செக்டார் டவுனாக இருந்தாலும் இன்னொரு செக்டார் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து லிஃப்ட் பண்ணிவிடும். அதனால தான் வந்து டைவர்சிஃபையாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸை நிறைய பேர் இக்னோர் பண்ணுவாங்க. பேர் வந்து நியூஸில் பார்த்தது, இல்லை சில பேர் சொன்ன ஸ்டாக்ஸை பை பண்ணுறது, அந்த மாதிரி இல்லாமல் நீங்களாக வந்து ஃபண்டமெண்டல் அனலைசஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஸ்டாக் வந்து எதனால் நம்ம பை பண்ணுறோம், எதுக்காக பை பண்ணுறோம், இதில் கம்பெனியோட கீ ரேஷியோஸ்லாம் என்ன, ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் எப்படி இருக்குது, அவங்களோட அசட்டு மூவிங்கு, அப்புறம் கேஷ் ஃப்ளோ அதெல்லாமே எப்படி இருக்குது, மாதிரியான ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இதில் மார்க்கெட்டில் எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு, இது எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து லாங் டேர்முக்கு உங்கள் இந்த ஸ்டாக் வந்து நல்லா ரிட்டர்ன் தருமா இல்லையா என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் எகைன் அண்ட் எகைன் அந்த ஸ்டாக் வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து வேறு யாராவது சொன்ன ஸ்டாக்ஸ், நியூஸில் சஜஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ், இல்லை நியூஸ் பேப்பரில் படித்த ஸ்டாக்ஸ் அதெல்லாமே பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்களே ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளான் இல்லாதது. அதாவது ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்குறீங்க, இல்லை ஸ்விங் ட்ரேடுக்கு, அதாவது நான் ஒரு ஷார்ட் டேர்முக்காக வாங்குகிறேன், ஒரு 3 மாதத்துக்காக இந்த ஸ்டாக் வாங்குகிறேன், நான் இந்த ஸ்டாக்கை வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிட்டேன், 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குகிறேன், 130 ரூபா பணம் விற்றுருவேன் அப்படிங்கன்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருந்தால் கூட, இப்போ ஒரு வேளை ஸ்டாக் வந்து நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க, பட் வந்து உங்களுக்கு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணாதனால நீங்கள் ஸ்டாக் டவுன் ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்டாக் வந்து ஸ்விங் ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் எப்போவுமே ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு தான் பண்ணணும். எப்படின்னா, இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா ஒரு 90 ரூபா இல்லை 80 ரூபாவில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு அந்த ஸ்டாக்கை விற்றுடணும். நீங்கள் எப்படியெல்லாம் வந்து டிசிப்ளினாக வந்து ஸ்டாப் லாஸ் அண்டு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் மார்க்கெட்டில் உங்களால் சக்சீட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களால் எவ்வளோ இந்த அமௌண்ட் என்னாலிருந்து போனால் என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை ஷார்ட் டேர்ம் ஆர் ஸ்விங் ட்ரேட் எடுக்கும்போது சூஸ் பண்ணிக்கணும்.
சேசிங் ஹைப் அண்ட் ஹாட் டிப்ஸ். இது என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து வேறு யாராவது அன்ரிலையபிள் சோர்ஸஸ்லேருந்து வர கால்ஸு, இப்போ டெலகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அதில் வர நீங்கள் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷன் வச்சு நீங்கள் எப்போயுமே ஸ்டாக் பை பண்ணாதீங்க. உங்களுக்காக இதில் அந்த ஸ்டாக்கில் ஒரு ஐடியா இருக்குது, இல்லை நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கீங்க, இதை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மட்டும் அந்த ஸ்டாக்கில் ரிஸ்க் எடுங்க. எப்போயுமே வந்து அடுத்தவங்க சொல்கிற ஐடியாவில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிற ஒரு ஐடியா தெரியாமல் இருக்கும். அதனால் வந்து நீங்களாக ஓனாக அனலைஸ் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்பவே பெட்டர். எப்பவுமே ஒரு ஸ்டாக்கை வந்து ஹைப்பில் எடுக்காதீங்க. இப்போ வந்து யாராவது வந்து இந்த ஸ்டாக் பயங்கரமாக மேலே போயிட்டுருக்கு அப்படின்னா, அந்த ஒரு ஸ்டாக் நல்லா மேலே போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டாக் எப்பவுமே சேஸ் பண்ணாதீங்க. எப்படியும் வந்து ஒரு ஸ்டாக் வந்து இப்போ 100 130 ரூபா போகுதுன்னா, மார்க்கெட் கரெக்ட் ஆகும்போது ஒரு 120 ரூபா கிட்ட வரும். ஸோ அந்தமாரி டைமில் வந்து டிப்பில் பை பண்ணுங்கள். எப்போவுமே வந்து மூவிங்கில் இருக்க ஸ்டாக்கை எப்போவுமே சேஸ் பண்ணாதீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து லாஸ் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. இன்பேஷன் அண்ட் அன்ரியல் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ என்னென்னா, ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறீங்க, ஒரு 100 ஒரு ஸ்டாக் வாங்குவீங்க, அது 10 நாளில் வந்து 150 ரூபா 190 ரூபா போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அந்தமாரி ஸ்டாக்கில் வந்து நடக்காது. எல்லா ஸ்டாக்கும் அந்தமாரி நடக்காது. சில ஸ்டாக்ஸ் அந்தமாரி நடக்கலாம். பட் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏமாற்றமாக தான் இருக்கும். அந்த மாதிரி எந்த ஸ்டாக்ஸும் சடனாக ரேப்பிடாக உங்களுக்கு கெயின் கிடைக்கணுன்ட்டு எதிர்பார்க்காதீங்க. இப்போ வந்து ஒரு நல்ல ஃபண்டமெண்டலான ஒரு ஸ்டாக் எடுத்திங்கன்னா அது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பீரியடில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். நீங்களாக அனலைஸ் பண்ணி எடுத்திங்கன்னா தான் இது வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து கற்றுக்க உங்களுக்கே தெரிய வரும். சரி, ஒரு ஸ்டாக்ஸும் வாங்கிட்டு ஒரு 10 நாளில் வந்து இன்னும் நம்ம வாங்கின ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 500 ரூபா ப்ராஃபிட் வரல, 1000 ரூபா ப்ராஃபிட் வரல அப்படின்ட்டு நீங்கள் விற்றீங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட்டுக்கு ஒரு 15-20 டேஸில் வந்து மேலே போகிறத பார்த்துருப்பீங்க. பட் அதுங்காட்டி தான் என்னன்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். நீங்கள் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் உங்களால் சம்பாதிக்க முடியும். ஸோ எப்போவுமே ஒரு ஸ்டாக்ஸை வாங்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எப்போயுமே ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு இம்பேஷன்ஸ் அண்டு அன்ரியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸை நீங்கள் தவிர்க்கலாம். லேக் ஆஃப் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. இது என்னென்னு பார்த்தோம்னா, சில பேர் வந்து ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கியிருப்பாங்க, ஒரு லாங் டேர்முக்குன்ட்டு வாங்கியிருப்பாங்க. ஆனால் அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். என்னென்னு பார்த்தா, ஒரு 5 ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுட்டு அப்படியே விட்டுருவோம். அடுத்து வேறு ஏதாவது ஒரு ட்ரெண்டாக இருக்கிற ஸ்டாக்ஸை பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நீங்கள் ஸ்டாக்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போதே வந்து ஒரு 2-3 ஸ்டாக்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. அதில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கம்பெனி எல்லாமே நல்லா அனலைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். இதெல்லாமே வந்து உங்களுக்கு க்ரோத்து, டிவிடெண்ட்டு இதெல்லாமே வந்து லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ பார்த்த இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ இதெல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஒருக்கா அனலைஸ் பண்ணி பாருங்கள். இல்லை இந்த என்ன பாயிண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கும் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் அந்த சஜஷன்ஸையும் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். சேனலை சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.